என்னைய கட்டினவர் இருக்காரு பாருங்க. சரி, அந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ டிஷ்ஷுக்கு போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறையா பெரிய வெங்காயம், கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் முந்திரி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 தக்காளி, ஒரு குட்டி பீஸ் பீட்ரூட் நான் எதுக்காக சேர்க்குறேன்னா அந்த சப்ஜி நல்லா கலர்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம கலர் பவுடர் சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச விழுதையும் போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிரேவிக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கலந்து கொதிக்க விட்டுறலாம். ஆனியன் ரிங்ஸ் சாப்பிடும் போது வெறுமனை சாப்பிடாம கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டு பெசரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். என்னைய கெட்டினவர்கிட்ட இன்னைக்கு என்ன டிஃபன் வேணும்னு கேட்டேன். நான் கேட்டிருக்க கூடாது, அந்த தப்பை மட்டும் தெரியாமல் பண்ணிட்டேன். இப்படியும் தோசை தான் கேட்பாருன்ற மைண்ட் செட்டில் கேட்டா இன்னைக்கு மைதா மாவில் சோளா பட்டூரா வேணுமா? அதுலேயும் எல்லாம் என் தலைவிதி போல. நம்ம வச்ச பேஸ் கிரேவியில் நான் இன்னைக்கு கொடமிளகாயும் பன்னீரும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் என்ன பயிர்னாலுமே சேர்த்துக்கலாம். போல் பூரி ஆயில் குடிக்கும் இல்லையா, அந்த ஆயில் எல்லாம் உடம்ப விட்டு சீக்கிரம் வெளியில் போகிறதுக்காக இந்த பச்சை மிளகா, உப்பு கொண்டு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் லெமன் பிழிஞ்சு விட்டு பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புல ஆயிலுமே சீக்கிரம் வெளியில் போயிடும். பன்னீர் சப்ஜிக்கு ஃபைனலாக காசூரி மெத்தி போட்டு இறக்கிட வேண்டியதான். எங்கள் வீட்டு சோளா பட்டூரா எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்கள். சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் பேரை வச்சு நாங்களுமே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டோம். டேஸ்ட்டுமே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் சைடில் கடிச்சுக்க அந்த ஆனியன் ரிங்ஸு, பச்சை மிளகா வச்சு நீங்களும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் விடவே மாட்டீங்க.